வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலெல்லாம் கன்யூஸாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா கிராம உதவியாளர், அதாவது வில்லேஜ் அசிஸ்டண்ட் அல்லது விஏஓ அசிஸ்டண்ட்டுக்கான எழுத்து தேர்வுக்கான முக்கியமான வினா விடைகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 ஆல்ரெடி 3 வீடியோ போட்டிருந்தோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 4வது பகுதியாக இதை பார்க்கலாம். அதாவது ஜென்ரல் நாலேஜ் அண்ட் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் 40 மார்க்கு 40 கொஸ்டின். இதில் நீங்கள் பாஸ் மார்க் பார்த்திங்க அப்படின்னா 16 மார்க் எடுத்தால் தான் பாஸு. இதுக்கு பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் உங்களுக்கு டைம் ஒதுக்கி இதுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் 16 மார்க் எடுக்கணும், சரிங்களா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 40க்கு 40 மார்க் நீங்கள் எப்படி எடுக்கலாம், ஸோ இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது அப்படிங்கிற மாதிரி முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கிராம உதவியாளருக்கான வினாக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா மாடல் கொஸ்டின்ஸு. ஃபஸ்ட்டு சர்வே கற்களை பராமரிப்பது மற்றும் அதனை குறித்து அறிக்கை அனுப்புவது போன்ற பணிகள் செய்பவர் யார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது சர்வே கற்களை பராமரிக்கிறது மற்றும் அதனை குறித்து அறிக்கை அனுப்புவது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர், விஏஓ தான். அடுத்தது பகுதி நேர கிராம அலுவலர்கள் ஒழிப்பு அவசர சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? 1980 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கீழே உள்ளவற்றை கொண்டு சரியான விடையளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா 1 மற்றும் 2 சரியான கூட்டுகள். 1 பார்த்திங்கன்னா கிராம எண், பெயர் மற்றும் குக்கிராமங்களின் பெயர்களுடன் தாலுக்கா ஏ பதிவேடு பராமரிக்கப்படுகிறது. இதில் 2 பார்த்திங்கன்னா கிராம குறுகிய கால மற்றும் நீண்ட கால குத்தகை விவரங்கள் தாலுக்கா சி பதிவேட்டில் பராமரிக்கப்படுகிறது, சரிங்களா? இதில் தாலுக்கா ஏ பதிவேட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிராம எண், பெயர், குக்கிராமங்களின் பெயர்கள் இது பதிவிடப்படுகிறது. சியில் பார்த்திங்க அப்படின்னா நீண்ட கால குத்தகை விவரங்கள், சரிங்களா? அல்லது கிராம குறுகிய கால நீண்ட கால குத்தகை விவரங்கள் சியில் பராமரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த படிவம் இறப்பு அறிக்கை செய்யும் படிவமாக பயன்படுத்தப்படுகிறது? இறப்பு அறிக்கை படிவம் பார்த்திங்கன்னா படிவம் 2, சரிங்களா? ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். அடுத்தது 5வது கொஸ்டின், மாவட்ட வருவாய் நிர்வாகத்தின் சரியான படிநிலை அமைப்பை இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாவட்ட வருவாய் நிர்வாகத்தில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாவட்ட ஆட்சியர், அதுக்கப்புறம் மாவட்ட வருவாய் அலுவலர், வருவாய் கோட்ட அலுவலர், வட்டாட்சியர். ஸோ இது மாதிரி தான் பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியருக்கு கீழே மாவட்ட வருவாய் அலுவலர், வருவாய் கோட்ட அலுவலர், வட்டாட்சியர். ஸோ இது மாதிரி தான் இந்த வரிசையில் தான் இருக்கும். அடுத்தது வருமான சான்று வழங்கப்பட்ட நாளிலிருந்து டேஷ் மாதத்துக்குள்ளே காலத்துக்குள்ளே உங்களுக்கு செல்லத்தக்கதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வருமான சான்று உங்களுக்கு வழங்கினாங்க அப்படின்னா அது 6 மாத காலத்துக்கு மட்டும்தான் அதாவது செல்லும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது முக்கியமான கொஸ்டின். இதர பின்பற்றப்பட்ட வகுப்பினருக்கான சாதி சான்று யாரால் வழங்கப்படுகிறது? வட்டாட்சியரால் வழங்கப்படுது, சரிங்களா? இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஜாதி சான்று வட்டாட்சியரால் வழங்கப்படுது. அடுத்தது குறு விவசாயிகள் என்பவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது 1.25 ஏக்கர் நஞ்சை அல்லது 2.5 ஏக்கர் புஞ்சை அல்லது அதற்கும் குறைவாக விவசாயம் செய்வவங்களை தான் என்ன சொல்கிறாங்க? குறு விவசாயிகள் அல்லது சிறு குறு விவசாயிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கீழ்கண்ட கருத்தரங்களில் தவறானதை சுட்டி காண்பிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆதரவற்ற விதவை சான்று வட்டாட்சியரால் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் தவறான கூற்று. இதில் வருமான சான்று பார்த்திங்கன்னா வட்டாட்சியரால் வழங்கப்படுது, வாரிசு சான்று வட்டாட்சியரால் வழங்கப்படுது, கிராம பஞ்சாயத்துகளின் இறப்புகள் பிறப்புகள் இது மாதிரியான பதிவாளராக கிராம நிர்வாக அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதெல்லாமே கரெக்டு. ஸோ அது மட்டும்தான் தப்பு. அடுத்தது கீழ்கண்ட கூற்றை கவனி அப்படின்னு கூற்று ஏ கூற்று பி இது 6 இது மாதிரி கொடுத்துருக்காங்க. தனியார் நிலங்களில் உள்ள மரங்களை அரசாங்கம் உரிமை கொண்டாட முடியாது. இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்ற சட்டம் 1994 கீழ் சில நிலங்கள் ஊராட்சி மன்றத்தின் கட்டுப்பாட்டில் வரும். அதில் உள்ள மரங்களை ஊராட்சி மன்றங்கள் சொந்தம் கொண்டாடலாம். இது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆனால் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறது தான் சரியான விடை. கிராம கணக்கு எண் 1 என்பது சாகுபடி எண், சரிங்களா? அதாவது கிராம கணக்கு எண் என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா
கிராம கணக்கு எண் 1ங்கிறது வந்து சாகுபடி எண் தான் வந்து கிராம கணக்கு எண். சரிங்களா? ஸோ 1 இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராம கணக்கு எண் 1ன்னா என்ன, 2ன்னா என்ன, 3ன்னா என்ன, 4ன்னா என்ன, இது மாதிரியான விவரங்களை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான நோட்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு வட்டத்திற்கும் வருவாய் தீர்வாயம் நடத்தும் அலுவலர்களாக யார் இருப்பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. துணை வட்டாட்சியர், துணை வருவாய் அலுவலர் அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர், இவங்க தான் இருப்பாங்க. எத்தனை வகையாக நஞ்சை நிலங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நஞ்சை நிலங்களை பொறுத்த வரைக்கும் 3 வகையாக உள்ளன அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். கிராம நிர்வாக அலுவலரால் பி நழுவினால் பதியப்படுவது யாது? ஆக்கிரமிப்பு அல்லது ஆக்கிரமணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சென்ட்டுங்கிறது வந்து எவ்வளோ சதுர அடி? 435.6 சதுர அடி அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர். 435.6 சதுர அடி, இதுதான் வந்து ஒரு சென்ட். கீழ்கண்டவற்றுள் எந்த நிலத்தில் நிலக்குத்தகை வழங்கப்படுவது தடை செய்யப்படவில்லை? தீர்வை ஏற்படாத புன்சை தரிசு நிலம், இதில் தான் பார்த்திங்கன்னா நிலக்குத்தகை வழங்கப்படுவது தடை செய்யப்பட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீர்வை ஏற்படாத புன்சை தரிசு. இதில் பட்டியல் 1, பட்டியல் 2 இது மாதிரி வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பொறுத்துக மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து எந்த கூற்று வந்து கரெக்ட் அப்படின்னா ஏ 3க்கு ஃபஸ்ட்டுக்கு வந்து 3, செகண்டுக்கு 1, தேர்டுக்கு வந்து 4. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதையும் வந்து பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 3, 1, 4, 2. ஃபஸ்ட்டுக்கு வந்து 3 தேவ தாயம் அப்படிங்கிறது வந்து மத ஸ்தாபனங்களாகும், அதற்கு ஊழியம் வழங்கப்பட்ட இனாம்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா தர்ம தரியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 தான் வந்து கரெக்டான ஆன்சர். சத்திரம், தண்ணீர் பந்தல் மற்றும் கல்வி ஸ்தாபனங்களுக்கு கொடுக்கப்பட்ட இனாம்கள். அடுத்து 3வது தசபந்தம், இதுக்கு வந்து 4வது ஆன்சர். வருவாய் தரக்கூடிய பாசன ஆதாரங்களை பாதுகாக்க வழங்கப்பட்ட இனாம்கள். அடுத்தது 4வதுக்கு வந்து 2 தான் வந்து கரெக்டாக. இதுக்கு பிரம்ம தாயம், அதாவது வேதியர்களுக்கும் மற்றும் இதர மதத்தினருக்கு சொந்த உபயோகத்திற்காக வழங்கப்பட்ட இனாம்கள். முதியோர் ஓய்வூதியத்திற்கான ஆணைகள் பிறப்பிக்கும் அதிகாரி யார்? தனி வட்டாட்சியர். அதாவது பார்த்திங்கன்னா முதியோர் ஓய்வூதியத்திற்கான ஆணைகளை வந்து பிறப்பிக்கிறது எந்த அதிகாரி அப்படின்னு பார்த்திங்கன்னா தனி வட்டாட்சியர். அடுத்தது கீழ்கண்ட பதிவேடுகளில் எந்த பதிவேட்டில் குத்தகை நிலங்கள் குறித்து பராமரிக்கப்படுகிறது? ஏ பதிவேட்டில் வந்து குத்தகை நிலங்கள் வந்து பராமரிக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ அதான் நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்த மாதிரி ஏ பதிவேடு என்ன, பி பதிவேடு என்ன, சி என்ன, டி என்ன, இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம். உட்பிரிவு பட்டா மாறுதல் உத்தரவு வழங்கப்படுபவர் யார்? வட்டாட்சியர். உட்பிரிவு பட்டா மாறுதல் உத்தரவு வழங்கப்படுவது யாருன்னு பார்த்திங்கன்னா வட்டாட்சியர் தான். ஒரு கிராமத்தில் நிகழும் பிறப்பு மற்றும் இறப்புகளை எத்தனை நாட்களுக்குள் கால எல்லைக்குள் பதிய வேண்டும்? 21 நாட்களில் வந்து பதிய வேணும். சரிங்களா? கிராமத்தில் நிகழக்கூடிய பிறப்பாகட்டும் அல்லது இறப்பாகட்டும் அதிகபட்ச காலம் பார்த்திங்க அப்படின்னா 21 நாட்களுக்குள் தான். இது வந்து இறப்பாகட்டும் அல்லது வந்து குழந்தை பிறந்தால் 21 நாட்களில் வந்து இதை வந்து பதியணும் அப்படிங்கிறது வந்து ரூல்ஸ் இருக்குது. ஒரு பசலி ஆண்டு எப்போது துவங்கி எப்போது முடிவடையும்? ஜூலை முதல் ஜூன் வரை தான் வந்து ஒரு பசலை ஆண்டு. ஜூலை முதல் அடுத்து ஜூன் வரை. இதில் வந்து கணக்கு எண் 10, கணக்கு 13, 19, 1 இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 1, 2, 3, 4 இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். கணக்கு எண் 10 அப்படிங்கிறது பட்டாவாரி சிட்டா. கணக்கு எண் 13 தினசரி வசூல் கணக்கு. 19ங்கிறது பிறப்பு மற்றும் இறப்பு கணக்கு. கணக்கு எண் 1ங்கிறது மாதவாரி சாகுபடி கணக்கு. கிராம கணக்குகளில் கணக்கு எண் 20 என்பது பின்னொற்றில் எது தொடர்பானது? மழையினுடைய அளவை தான் வந்து என்ன சொல்கிறோம்? கணக்கு எண் 20 அப்படிங்கிறது தான் வந்து குறிக்குது. ஸோ கணக்கு எண் 20 அப்படிங்கிறது மழையினுடைய அளவை குறிக்குது. எந்த மாநிலத்தில் மனு நீதி நாள் திட்டம் முதலில் கொண்டு வரப்பட்டது? தமிழ்நாட்டில் வந்து எந்த மாநிலத்தில் வந்து மனு நீதி நாள் முதல் கொண்டு வரப்பட்டதுன்னா தமிழ்நாட்டில். பிரம்மதேயம் என்பது வேதியர்களுக்கும் மற்றும் இதர மதத்தினருக்கும் சொந்த உபயோகத்திற்காக வழங்கப்பட்ட இனாம்கள். ஆல்ரெடி வந்து இது பொறுத்துகளே வந்து பார்த்தோம். இது பார்த்திங்க அப்படின்னா பிரம்மதேயம் அப்படிங்கிறது தான் வந்து இதற்கான ஆன்சர். நில உரிமையை விட்டு கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? வட்டாட்சியரிடம் உள்ளது. நில அளவில் ஒரு லிங்க் என்பது 20 மீட்டர். சரிங்களா? அதாவது 0.20 மீட்டர், 0.20 மீட்டர் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு லிங்க் நில அளவையில்.
பிஎல்ஓ எதனுடன் தொடர்புடையது? தேர்தலுடன் தொடர்புடையது. பிஎல்ஓ அப்படிங்கிறது தேர்தலுடன் தொடர்புடையது. மாவட்ட அளவில் பிறப்பு மற்றும் இறப்புகளை பதிவு செய்யும் அலுவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட வருவாய் அலுவலர். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 30 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் வரக்கூடிய கொஷின்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதோடைய லிங்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ 1, 2, 3 இதனுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க.